நவரத்னாஸ்ல 3 ரத்னாஸ் பார்த்தாச்சா? ஓகே, இப்போ வந்து 4th ரத்னாஸ் வந்து பார்க்க போறோம். என்ன சப்ஜெக்ட்? ஓகே, இப்போ 3rd ரத்னா இப்பதான் முடிச்சிருக்கோம். அது செஷன் வெரி குட். ஸோ நான் ரத்னாஸ் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணேன்னா ரொம்ப கான்சியஸாக தான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன். ஒவ்வொருத்தவங்களும் தி பெஸ்ட் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண முடியும். 11 வருஷத்துல முதல் முறையா என்னோட ஃபேக்கல்டிமான ஒரு நிபுணத்துவம் வாங்குறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. கல்லூரியில் படிக்கிறப்ப, ஈவன் ஸ்கூல் படிக்கிறப்பவே குறைவான மதிப்பெண்கள் எதில் வாங்குவோம் அப்படின்னா, எதில் வாங்குவோம்? ஹிஸ்ட்ரியில தான் நமக்கு வந்து கொஞ்சம் தடுமாற்றங்கள்லாம் இருக்கும், பயம்லாம் இருக்கும். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல அற்புதமா கிளாஸஸ் எடுத்த மூலமா இருக்கிற ஜிஎஸ் சப்ஜெக்ட்லயே எனக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டா ஹிஸ்டரி தான் அப்படின்னு சொல்ல வச்சவர் வந்து சாதிக் சார். கைத்தட்டணும் பார்த்துக்கலாம். கேட்டு வாங்குற ஆக்சுவலா எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் வந்து சூப்பரான சப்ஜெக்டா அல்லது வந்து சப்ஜெக்ட் வந்து போர் அடிக்கிற சப்ஜெக்டான்றது சப்ஜெக்டை பொறுத்து இருக்கா அல்லது ஃபேக்கல்ட்டி பொறுத்து இருக்கான்னா ஃபேக்கல்ட்டி பொறுத்து தான் இருக்கு. சப்ஜெக்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துறதும் அதை வந்து உங்களை எல்லாரையுமே தாளாட்டி சீராட்டி தூங்க வைக்கிறதும். உண்மையா இல்லையா? பாதி பேர் வந்து இந்த செஷன்ல வந்து தூங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு காலகட்டத்தை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸ்கூல் டேஸ்ல. பட் சாரோட செஷனுக்கு வந்து அட்டன் பண்ணி முடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அடுத்த செகண்ட் வார கிளம்பிடுவோம். ஏன்னா அந்த மாதிரியா ஒரு ஹிஸ்டரிய வந்து வேற லெவல் அப்படியே கண்ணு முன்னாடி அந்த காலகட்டத்துக்கு உங்களை கொண்டு போய் அப்படியே அக்பர் உங்க முன்னாடி நிறுத்திடுவாரு, ஷாஜகான் உங்க முன்னாடி நிறுத்திடுவாரு. ஓகே, எங்க சார் அனார்கலின்னு கேட்காதீங்க. எங்க சார் அப்ப தாஜ்மஹால்ல நூர்ஜஹான் எங்க, மிச்சவங்க எல்லாம் எங்கன்னு நீங்க வந்து கேட்டுறாதீங்க. மும்தாஜ் எங்கன்ட்டு. ஓகே, பசங்க வந்து அவங்கள கற்பனை பண்ணுவாங்க, பொண்ணுங்க வந்து மும்தாஜ் பொழுது ஷாஜகானை கற்பனை பண்ணிங்க. அவ்வளவுதான். ரொம்ப அற்புதமான ஒரு செஷனா வந்து இருக்க போது இந்த செஷன். ஹிஸ்டரி அகைன் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து நல்ல ஸ்கோரிங் சப்ஜெக்ட். ஹிஸ்டரி வந்து ஸ்கோரிங் சப்ஜெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து தப்பான தகவல்கள் கொடுத்துருக்காங்க. சார் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால ஹையஸ்ட் ஸ்கோர் எடுக்க வச்ச பர்சன், ப்ரூவன், ஆல்ரெடி ப்ரூவ்டு. 305 மார்க் எல்லாம் எடுக்க வச்சுட்டு 305, 298, 300+ மேல ஹிஸ்டரி எடுக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தர்மலா ஸ்ரீன்னு ஒரு பொண்ணு, மனோஜ்னு ஒரு ஐபிஎஸ், இவங்களாம் சர்வீஸ்ல இப்ப இருக்காங்க. இவங்களாம் 300+ எடுத்தவங்க. சப்ஜெக்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா நிச்சயமா வந்து இந்த ஸ்கோர் வந்து தடையே கிடையாது எந்த சப்ஜெக்ட்லயுமே. அதுக்கு ஹிஸ்டரியும் வந்து விதிவிலக்கு இல்லை. நீங்க ஹிஸ்டரி எடுக்க போறீங்க அப்படின்னா இல்ல அதெல்லாம் ஸ்கோரிங் இல்லைன்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நம்பாதீங்க. ஓகே, எந்த ஒரு சப்ஜெக்டும் நம்ம படிக்கலாம் இருக்கு கடை இல்லையா? உண்மையா இல்லையா? ஸோ ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ஸ் இன்னைக்கான ஓரியன்டேஷன், இந்த ஓரியன்டேஷன் ரொம்ப பயனுள்ள வகையில் அமையும். நிறைய பேர் வந்து ஆன்லைன்ல இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஆப்ஷனல்ல முடிவெடுக்கிறதுன்றது சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல மிகப்பெரிய ஒரு முடிவு. அதாவது லைஃப் அண்ட் டெத் டிசிஷன் மாதிரி. அது இந்த பக்கம் போகலாம், அந்த பக்கம் போகலாம். வாழ்க்கையில நாங்கள் 30 வருஷம் பார்க்குறோம். ஆப்ஷன்ல சரியா சூஸ் பண்ணாதவன் பல பேர் சர்வீஸ் வாங்காம போயிட்டான். அன்னைக்கு நான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். ஃபிளைட்ல ஒரு நண்பரை பார்த்தேன், பேட்ச்மெண்ட்டை. என்னப்பா பண்றேன், காலேஜில் லெக்சரா இருக்கேன் அப்படின்னா. அன்னைக்கு ஆப்ஷனல் படிச்சது இப்போதைக்கு எனக்கு யூஸ் ஆகுறது வந்து லெக்சரா மட்டும் தான் யூஸ் ஆகுது. ஒருவேளை வந்து நான் வந்து வேற சப்ஜெக்ட் அன்னைக்கே எல்லாரும் சொன்னாங்க, மாத்திருந்தேன்னா நான் வந்து எனக்கும் ஐஏஎஸ் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆப்ஷனல் தான் அவனுக்கு வந்து கண்டினியூஸா ஸ்கோரிங் ஆப்ஷனல் அப்படின்ற ஒரே ஒரு பேரை மட்டும் வாங்கிக்கிட்டு அவனுக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்ட் அவன் சூஸ் பண்ணதுனால. ஸோ ஒரு கைதட்டலோட ஆரம்பிக்கலாமா? Good morning, everybody.
ஓகே. சார் வந்து என்னை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறாரு. நான் கொஞ்சம் ஒரு 2 minutes என்னை பற்றி நான் சொல்லிட்டு then we'll start. I think people are okay with Tamil and English. Is that okay? Anybody says that he can understand only Hindi? Hindi mattum therinjana solunga, we can speak in Hindi also. Okay? Anyhow, let it go. நான் வந்து சிவில் சர்வீஸ் ஃபீல்டில் 2008 டீச் பண்ணிட்டு இருக்கேன். 2008 அஃபிஷியலாக டீச் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி அன்அஃபிஷியலாக ரூமில் உட்காந்து சில பேருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஓகே. ஸோ ஃப்ரம் 2008 ஐ எம் டீச்சிங் and I am specialized in history as an optional. But my subject is not history basically. I did not study history. Okay. So first let us make that clear. நான் வந்து யூஜியில் ஹிஸ்ட்ரியோ இதெல்லாம் நான் ஹிஸ்ட்ரியெல்லாம் படிக்கல. பேசிக்கலி ஐ லவ்ட் a subject which is physics. So I studied physics in my UG. Then after studying my BSc Physics, I prepared for UPSC examinations. So when we were preparing for UPSC examinations, we used to ask the people, என்ன ஆப்ஷன் எடுக்கலாம். Those days we had 2 options actually. இப்போல்லாம் ஒரு ஆப்ஷன் தான் வச்சுருக்கீங்க. அப்போ 2 ஆப்ஷன் இருந்துச்சு எங்ககிட்ட. 2 ஆப்ஷனில். So initially I thought that I am going to write with physics. Okay. ஏன்னா ஃபிசிக்ஸ் தான் 3 வருஷம் நம்ம படிச்சிட்டோமே. 2வது ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எனக்கு வேறு. புரிஞ்சில்ல, ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு. 3 வருஷம் வேறு யூஜி படிச்சிருக்கிறோம். அடுத்தது நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் மாதிரி ஒரு விஞ்ஞானி ஆகணும் மாதிரி ஒரு மைண்ட் ஒரு பில்டப் கொடுத்து நம்ம வச்சிருக்கிறோம். அந்த டைமில் அப்போ தான் வந்து இந்த நியூக்ளியர் போக்ரான் டெஸ்ட்டாக நடந்துச்சு 1998. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல. அணுகுண்டு நம்மளாம் வெடிச்சோம். யூ பீப்புள் நோ தட்? இல்லை, பரவாயில்ல, மகிழ்ச்சி. தெரிஞ்சா நல்லது, தெரியலனா ரொம்ப நல்லது. இல்லை நம்ம ஜீரோவில் ஸ்டார்ட் ஆல்வேஸ் இட் இஸ் குட். ஸோ வி கண்டக்டட் போக்ரான் டெஸ்ட். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, சரி நம்மளும் ஒரு சயின்டிஸ்ட், ஒரு ஃபிசிக்ஸில் சயின்டிஸ்ட் மாதிரி ஆகிடலான்னு. தென் அஃப்கோர்ஸ் UPSC we wanted to prepare. That time I had optional physics optional. But later I knew that liking physics is different, scoring physics in physics is different. ரெண்டுக்கும் வேரியேஷன் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் எனக்கு பிடிச்சிருக்குது, அதை நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த சப்ஜெக்டில் IAS பாஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளால பண்ண முடியுமான்னா தட்ஸ் நாட் பாசிபிள். புரிஞ்சுல? So then I took history as an optional. I took history as an optional because of 2 reasons. One, I liked history to some extent. கொஞ்சம் எனக்கு ஹிஸ்ட்ரி பிடிச்சனால நான் ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டேன். செகண்ட், யாருடைய ஹெல்ப் இல்லாமல் நான் ஒரு ஆப்ஷனல் படிக்கணும்னு நினைச்சேன். Those days we had no institutes like we are having today. We have 100 institutes I think in Anna Nagar itself. Those days we had not even one institute in whole of Chennai. நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கேன். ஸோ அப்போ யாருடைய ஹெல்ப் இல்லாமல் நம்மளா படித்து ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கலாம். அப்படி ஒரு சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் தேடி பார்த்தேன், ஹிஸ்ட்ரி தான். ஸோ ஐ சோஸ் ஹிஸ்ட்ரி. ஐ டோல்ட் யூ ஆல்ரெடி we had 2 subjects those days options to pick. So first subject I picked was history. Before that I had physics. So physics was my love, you can say. Optional history is a subject which I married into. புரிஞ்சுல உங்களுக்கு? ஐஏஎஸ்க்காக என்ன பண்ணணும், ஒரு சப்ஜெக்டை நம்ம கூட, பிகாஸ் we used to say optional is like the wife or husband, whatever it is. ஏன்னா இப்போ சால்ட்ட சொல்லிட்டு போனார்ல, ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க, அது நீங்கள் வாழ வைக்க முடியும், உங்களுக்கு வீழ வைக்க முடியும் சொன்னார்ல. ஸோ தட் we decided that history is going to be that option. அடுத்த ஆப்ஷன் நம்ம எடுக்கணுன்றனால நம்ம யோசிச்சு பார்த்தோம். Then we took geography as the second option which he had. So I am well versed both in history and geography. ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஹிஸ்டரியை பற்றி நம்ம யோசிப்போம். Why is that people say history is a subject which is very boring, etc.? A lot of people used to tell me, because when I used to go and teach the first class, when I go and ask the people, how many people here like history? அப்படின்னு கை தூக்குனா 2 பேர் கை தூக்கும். How many people here do not like history? 20 பேர் கை தூக்கும். How many people here, sir, like-னு சொல்ல முடியாது, do not like-னு சொல்ல முடியாது, அது ஒரு அப்படி சார் ஒரு ஆவரேஜா இருக்கு சார் அப்படின்னா அதுல ஒரு 50 பேர் கை தூக்குவாங்க. In any classroom when I go, this is the normal data which I get. So history lovers are less, haters are more, average are the most. கரெக்டா? இப்படி இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பண்றது? நிறைய பேர் ஹிஸ்டரியை பிடிக்காதான்னு தெரியாமல் இருக்கான். இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஹிஸ்டரி வந்து பிடிக்காம இருக்கிறான். ஸோ ஹவு டு வி பிகன் வித் திஸ்? Why is that biasness with history is there? First we'll understand this.
ஓகே, ஹிஸ்ட்ரி ஓரியன்டேஷன் 40 நிமிஷம் உங்களுக்கு பத்தாது. பட் ஆனால் ஹிஸ்ட்ரியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் 40 மினிட்ஸில். The biasness of history is because two things. One, people say history is very very big. யாரை கேட்டாலும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஐயோ அது எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட் சார், நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? இல்லை, ஹிஸ்ட்ரின்னு என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ பெரிய சப்ஜெக்ட், அது எவ்வளோ கண்டென்ட் இருக்குது ஹிஸ்ட்ரினா. என்ன சார் சும்மாவா நீங்கள்? வில்லேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நார்த் இந்தியாவில் அப்படி நான் பார்த்துருக்கேன், சவுத்தில் அதை பார்க்கல. பிகாஸ் ஐ ஸ்டடிட் இன் டெல்லி அண்ட் ஐ வாஸ் இன் டெல்லி ப்ரிப்பேரிங் ஃபார் மை எக்ஸாமினேஷன்ஸ் when I wrote my IAS and all. டெல்லியில் யாரா ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் நம்மள சொன்னாலே நம்மள வணக்கம் தலைவா அப்படிமா. ஹிஸ்ட்ரி ஆப்ஷனா வணக்கம் தலைவா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு ஒதுங்கி போயிடுவான். நம்ம கிட்ட தேவையில்லாம பேச மாட்டான். நிறைய பொய் பேச முடியாது ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்ககிட்ட. பொய் பேச முடியுமா? ஏன்னா அவனோட ஹிஸ்ட்ரியே உங்களுக்கு தெரியும். அவனோட ஹிஸ்ட்ரி மட்டும் இல்ல, நாட்டோட ஹிஸ்ட்ரி, நாட்டுக்கு முன்னாடி ஏன்ஷியன்ட் இந்தியா, ப்ரீ ஹிஸ்டாரிக் மேன் எல்லாமே தெரியும். So people normally think that history is something which is very vast and there is some truth in it. எல்லாமே உண்மையா இல்லைனாலும் கொஞ்சம் அதுல உண்மை இருக்க தான் செய்யுது. கம்பேரிங் டு சம் சப்ஜெக்ட்ஸ், இப்போ சில சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 20th செஞ்சுரியில் உருவான சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் தீஸ் சப்ஜெக்ட்ஸ். பட் கம்பேரிங் டு தட் சப்ஜெக்ட்ஸ், ஹிஸ்ட்ரி யூ சி, அந்த காலத்து அசோகர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் 4000 வருஷத்துக்கு முன்னாடி. So we say history has got a long list. ஆரம்பிச்சு போயிட்டே இருக்குது ஹிஸ்ட்ரி. ஓகே, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு மாடர்ன் இந்தியாவில் இங்கே வந்து முடியுது ஹிஸ்ட்ரி. Is it not? People say it is a long journey, you have to learn a lot, etc. Secondly, people say history is having a problem because it has got lot of data. Is it not? I would simply call it facts. Facts ன்னு சொல்றாங்களே ஹிஸ்ட்ரியில, நிறைய டேட்டா சார், டேட்ஸ் நிறைய ஞாபகம் வைக்கணும் சார். We have to remember a lot of dates, we have to remember a lot of facts. Is it not? So both these opinions are wrong. Sir, why you are saying? Because I myself don't know any facts. நானே இத்தனை வருஷமா டீச் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எந்த டேட்டாவும் தெரியாது. ஆனா என்னோட மாணவர்கள், நான் சொல்லி கொடுத்த மாணவர்கள், சார் he has said they have scored all India second highest mark and the third highest mark in history is our students. செகண்ட் ஹையஸ்ட் மார்க், தேர்ட் ஹையஸ்ட் மார்க் வாங்கின மாணவர்கள் நம்ம என்னோட ஸ்டூடெண்ட். அது முக்கியம் இல்ல, அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸும் நான் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ், அதுதான் முக்கியம். யாருமே ஹிஸ்ட்ரி படிக்கல அவங்க. These students, actually one girl is a fashion technology, another person is in engineering. இன்ஜினியரிங் படிச்ச ஒரு மாணவரும் ஃபேஷன் டெக்னாலஜி படிச்ச ஒரு பொண்ணும் இந்தியாவில் செகண்ட் அண்ட் தேர்ட் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்க ஹிஸ்ட்ரியில. அப்படின்னா வரலாறுக்கே சுத்தமா தெரியாத, ஃபார் எக்ஸாம்பிள் வரலாறுல ஒரு தற்குறியா இருக்கக்கூடிய யாரா இருந்தாலுமே வரலாறுல ஆல் இந்தியாவில் ஹையஸ்ட் மார்க் வாங்க முடியும். புரிஞ்சுல உங்களுக்கு? சரி, இப்போ 2 ஃபேக்டர் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஹிஸ்ட்ரினா சார் 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு எப்படி சார்? ஹிஸ்ட்ரிங்கிறது பேசிக்கலாவே வந்து ஸ்டடி ஆஃப் த பாஸ்ட். அப்ப கண்டிப்பா 4000 வருஷம் இல்ல, அது 10000 வருஷம் கூட இருந்துட்டு போட்டோம். பட் ஐஏஎஸ் எக்ஸாம்ல நீங்க ஞாபகம் பாருங்க, யூபிஎஸ்சி ஒரு சிலபஸை ஃபிக்ஸ் பண்ணுது. ஹிஸ்ட்ரின்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க, லெட் அஸ் சே ஒரு எக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இந்த 2 ஆப்ஷனலுக்கும் கண்டென்ட், தட் இஸ் தி சிலபஸ். Do you think that the UPSC is so unintelligent or so less intelligent to give differential syllabus to both the optionals? ஹிஸ்ட்ரி டஃபாவே சிலபஸ் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா யூபிஎஸ்சி ஹிஸ்ட்ரின்னு ஆப்ஷனை ஏன் வைக்குது? ஆனா யூபிஎஸ்சி தெரியும்ல, ஹிஸ்ட்ரி சிலபஸ் அதிகமா கண்டென்ட் வச்சிருந்தா யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்ப ஏன் வைக்கிறாங்க? இன்னொரு சிலபஸ் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், how students will measure the syllabus, I will tell you, it's very funny thing. நாங்க படிச்ச காலத்துல எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல தான் இந்த கண்டென்ட்லாம் வரும். இப்போலாம் ஆன்லைன்ல வருது எல்லாமே. இந்த யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்லாம் இப்போலாம் ஆன்லைன்ல உங்களுக்குலாம் வருது. நாங்க படிக்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல வரும். சிலபஸ் எப்படி மெஷர் பண்ணுவான்? அறிவழி 2 ஸ்டூடெண்ட் என்னன்னா ஹிஸ்ட்ரி சிலபஸ் எடுத்துட்டு போவான். பார்த்தா அங்க சிலபஸ் போடுவோம், ஹிஸ்ட்ரி ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடில் இந்தியா. they will measure with the scale 22 சென்டிமீட்டர்ஸ் வரும். அது லாங் ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணுவோமா சிலபஸ். பக்கத்துல ஒரு குட்டி ஆப்ஷன் ஒன்று இருக்கும், மெஷர் பண்ணி பார்ப்பான் 6 சென்டிமீட்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈஸி, தட் இஸ் டஃப். எவ்வளோ நீங்க எல்லாம் இத்தனை கிளாஸ் உட்காந்து அட்டன் பண்ணி புரியாத விஷயத்த இப்படி பண்ணா ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் 2 பேர். This is one of the stupidest method. That is not how it has to be done, because one syllabus is elaborated. Elaborationனா ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவா சிலபஸ்லயே சொல்லியிருக்கான்னு அர்த்தம். எக்ஸாம்பிள், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஆரிஜின், லைஃப், சொசைட்டி, விமன், பாலிட்டி, எக்கனாமி, டிக்ளைன், இத்தனை வார்த்தையை மென்ஷன் பண்ணிருக்கான். அதே மாதிரி மௌரியாஸ்ன்னு சொன்னா அசோகா, ஆரிஜின், சொசைட்டி, எக்கனாமி, பாலிட்டி, டிக்ளைன் ஆஃப் த மௌரியன் எம்பையர்.
ஸோ எல்லா விஷயத்தையும் தெளிவாக சிலபஸ்ல சொன்னனால இந்த சிலபஸ் 22 சென்டிமீட்டர் வந்துருக்கு. இதுல கம்மியாக சொல்லியிருக்கான். அப்ப ஒரு விஷயத்தை பத்தி நல்லா தெரிஞ்சது சிலபஸ் அது. ஸோ நோ கொஸ்டின்ஸ் கேன் கம் அவுட் சைட் திஸ் சிலபஸ். தட் இஸ் த பாயிண்ட். You take the previous year any history question paper. I will come to the history advantage part later. Any question paper you take, none of the single question will be outside this. No question. But like this 6 cm, 7 cm syllabus you take the previous year question paper. எடுத்து அங்க பாத்தீங்கன்னா அதுக்கும் சம்பந்தமே இருக்காது. ஏன்னா அது எக்ஸ்பிளிசிட்டா சொல்லப்படல. அதனால we cannot come to an analysis. This is the first part. So elaboration of the syllabus is not a disadvantage, but it is an advantage. புரிஞ்சு போச்சா உங்களுக்கு? அடுத்த பிரச்சனைக்கு வருவோம். சார் முக்கியமானது இந்த ஃபேக்ட் டேட்டா தான் சார். இதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க சார். ரொம்ப ஃபேக்டா இருக்குது, ரொம்ப டேட்டா இருக்குது. யாருனாச்சும் ஒரு மனுஷன் 4000 வருஷம் இருக்கக்கூடிய ஃபேக்டை ஞாபகம் முடியுமா? ஞாபகம் முடியுமா? அப்ப ஞாபகம் வைக்கணும்னு யூபிஎஸ்சி சொல்லுமான்னு கேக்குறான் நம்மள. Something which is not physically possible, why would somebody ask you to remember all the data? Not required. You need not have to remember any data. Sir, how எப்படி சார் ஹிஸ்டரி படிக்கிறது? Yes, you have to remember some data. Which is that some data we will decide. நிறைய பேர் என்ன நினைப்பான், சார் அசோகா அப்படின்னு இருக்கிறாரு, அசோகரோட ஒய்ஃப் பேர்லாம் லைனா 1 2 1 2 3 4 ஞாபகம் வச்சிருப்பான். இதெல்லாம் யாருக்கும் தேவை கிடையாது. இதெல்லாம் கொஸ்டினா கேட்கறான். So which is the right data? That right data is very very less in UPSC. ரொம்ப கம்மியான டேட்டா தான் நம்ம ஞாபகம். Very less dates. That also we will not remember as only dates. Remembering dates in history is a technique. எப்படி சும்மா மனப்பாடமா 1985 1996 இப்படி எல்லாம் ஞாபகிக்காம நம்ம ஹிஸ்டரி படிக்கிறதே புதுசா படிக்க போறோம். புது விதமா படிக்க போறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் ஹிஸ்டரி எல்லாம் உங்க டீச்சர்லாம் யார் நடத்துவாங்க? உங்களுக்கு எல்லாம் ஹிஸ்டரியில ஏன் எல்லாருக்கும் ஹிஸ்டரினா தூக்கம் வருது, ஏன் ஹிஸ்டரினா எல்லாருமே படுத்துறான் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கு பல ரீசன் இருக்கு. ஆனா முக்கியமான ரீசன் ஒன்று. யார் அதுக்கு காரணம்னா ஹிஸ்டரி டீச்சர்ஸ் தான் அதுக்கெல்லாம் காரணம். நீங்க ஹிஸ்டரி சப்ஜெக்ட்ல ஏன் போய் படுத்துறீங்கன்னா 2-3 காரணம் இருக்குமா. அதுல முதல் காரணம் ஹிஸ்டரி டீச்சர்ஸ் தான் நான் பிளேம் பண்ணுவேன். எப்படி சார்? ஏன்னா அவங்க ஹிஸ்டரி நடத்துறது அப்படி இருக்குது. புக்கை திறக்க வேண்டியது, லைன் பை லைனா படிக்க வேண்டியது. எல்லா ஸ்கூலும் இப்படி தான் பண்றான். சில ஸ்கூல்ல புக் எடுத்து படிக்கிறான், சில ஸ்கூல்ல படிக்கிறதே இல்லை. அவன் பாட்டுக்கு புக்கை மூடி வச்சுட்டு அவன் பாட்டுக்கு எதனா வீட்டு கதையை பேச வேண்டியது, ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு முடிஞ்சு போச்சு. சப்ஜெக்ட் இஸ் ஓவர். And people, why they are doing history for them? Because for them history is boring. பாடம் நடத்துற ஹிஸ்டரி வரைக்கும் ஹிஸ்டரி பிடிக்கல. சார் பின்னையா சார் அவர் ஹிஸ்டரி எடுத்து படிக்கிறாருன்னா அவருக்கு வேற வழி இல்லை. நார்மலா 12th நல்ல மார்க் வாங்கினா MBBS இல்ல BE அந்த காலத்துல போயிடுறான். இன்னும் கொஞ்சம் மார்க் கம்மியாகிற என்ன எடுக்கிறான்? இது பிஎஸ்சி பிசிக்ஸ், வேற என்ன டெக்னாலஜி, சம் கோர்சஸ். இன்னும் கம்மியா மார்க் வாங்குற லீஸ்ட் ஆஃப் ஆல் தி மார்க்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைனலி எல்லாம் பிஏ கோர்சஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியில ஓரத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் படுத்து கிடக்குது. அது ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட். இந்தியா நிலைமை பாருங்க இப்படி ஆகி போச்சுன்னு. புரிஞ்சுல? So people who are less academically intelligent, they think that history is our best subject. This whole thing has to change. Otherwise we are not going to progress. அப்ப அந்த ஹிஸ்டரி படிச்சவரு என்ன பண்ணுவாரு? BA ஹிஸ்டரி, MA ஹிஸ்டரி, MPhil ஹிஸ்டரி, அப்புறம் என்ன பண்ணுவாரு? டீச்சர் இன் ஹிஸ்டரி. அவர் போய் என்ன டீச் பண்ண போறாரு? காலையில இருந்து புக்கை திறந்து வச்சு தூங்க போறாரு. பசங்க 4 பேர் தூங்க போறாங்க. இது 100% is not the case. There are some exceptions. That exceptions இருக்குதே தவிர மெஜாரிட்டி ஹிஸ்டரினாலே அது ஒரு தூக்கமான சப்ஜெக்ட். ஃபேக்ட்ஸ், கஷ்டம், இப்படி எல்லாம் உருவாக்கப்பட்டு வச்சிருக்காங்க. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுல? சரி, இது ஒன்று இருக்கட்டும். அது மெயின் ரீசன். But here we are not going to teach history in that way. Here we are going to teach history in a way in which you will understand the story. History is not just data. History is why is happening, what is happening. ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஏன் இந்த சம்பவம் நடந்துச்சு. இந்தியாவும் பாகிஸ்தானும் 2 பேரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸா எனிமீஸா? இந்தியா and Pakistan, are we friends or enemies? India and Pakistan countries, 2 countries. அப்படின்னமா? Oh, how is that? காலையில breakfast time we are friends, lunch time is it how? புரியலப்பா? So if you have to understand what is the relation between India and Pakistan, why we are behaving with Pakistan in this manner, why Pakistan is behaving with India in this manner, we have to go back to history.
1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கும் போது என்ன பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சு. இந்தியாங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இந்தியா பாகிஸ்தான் இல்ல. இந்தியா இன்க்ளூடட் பாகிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள் and Bhutan and also Myanmar, which is Burma. இது எல்லாமே சேர்ந்தது. In fact, part of Afghanistan also is a part of what? India தான். Then each and every state becomes separate. There is a historical reason why it became separate. ஹிஸ்டாரிக்கல் ரீசனால தான் நம்ம பிரிஞ்சிருக்குது. அந்த ஹிஸ்டாரிக்கல் ரீசன் நல்லபடியா இருந்தா சுமூகமா உறவு இருக்குது, நல்லபடியா இல்லைன்னா கடைசி வரைக்கும் சொத்து பிரிக்கிற மாதிரி தானே. பங்காளிங்க சண்டை பாத்தீங்கன்னா வரப்பு பிரிப்பான். 5 ஏக்கர் இருந்துச்சுன்னா இவன் 2.5 ஏக்கர், அவன் 2.5 ஏக்கர், நடுவில் ஒரு கோடு போடுவான். இதுல ஏறி நடக்க கூடாது இவன் சொல்லுவான், நடந்தா என்ன கூட்டுறோம் அவன் சொல்லுவான், பிரச்சனை. So since we are friends in the past, but historically we have been divided, so we became somewhat an enemy like thing. நண்பர்களா இருந்த நாம இப்ப விரோதிகளா இருக்கக்கூடிய காரணம் வரலாற்று பிழைகள் அப்படிங்கிற அந்த வரலாற்று பிழைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம டேட்டா எதுவுமே ஞாபகம் தேவையில்லை. We need not have to remember any data. What is the problem with LTD? We have LTD, Liberation Tigers of Tamilnadu. We had LTD, உங்களுக்குலாம் தெரியும். தமிழ்நாட்டில் பாதி பேர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பிரபாகரன் கூட போய் நான் சேர்ந்து AK-56 சுட்டேன், பீரங்கி சுட்டேன். உங்களுக்கு தெரியுமா, ஆமையை குடி சாப்பிட்டேன், முதலே குடி சாப்பிட்டேன்னு. யூ பீப்புள் ஆர் அவேர் ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஆர் பீப்புள்? நிறைய பேருக்கு ஏன் வந்து பாலிடிக்ஸ்னு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. கண் கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஏன் ஒருத்தன் சுத்திட்டு இருக்கான் புரிஞ்சுல? மெயின் காரணம் வரலாறே சுத்தமா உனக்கு தெரியல. அதுதான் முக்கியம். ரோட்ல போய் நான் மாணவர்கள் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆஸ்பிரன்ஸ் பார்த்து சில டைம் 90% ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் எப்படி இருக்கான்னா, புதுசா ஒரு உலகத்துல காலேஜ் முடிச்சு வெளியே வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பாக்குறான். ஓ இதுதான் மரமா, இத்தனை வருஷம் இந்த மரத்தையே பார்க்காம, ஓ இதுதான் டீ கடையா, காலேஜ்ல வேற மாதிரி இருக்கு, எங்க வேற மாதிரி இருக்கு, காசெல்லாம் கேட்ப மாதிரி இருக்குது இந்த டீ கடையில அப்படிமா. புரிஞ்சா இல்லையாமா? ஓ பாலிடிக்ஸ்னா இதுதானா, பாலிட்டின்னா என்ன, பாலிடிக்ஸ்னா என்ன, என்ன ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ்? பார்ட்டிஸ் என்ன லோக்சபா எலெக்ஷனுங்கிறான், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷனுங்கிறான், ரெண்டுக்கு என்ன பிரச்சனைன்னு புரியுதுல்ல? வாட் இஸ் அ சிங்க்ரனைஸ்ட் எலெக்ஷன், வாட் இஸ் அ நான் சிங்க்ரனைஸ்ட் எலெக்ஷன், இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம வெளியே வர்றதுக்கு காரணம் என்ன, வரலாறு யாரும் ஒழுங்கா நடத்தலங்கிறது தான் மெயின் ரீசன். A person with a deep historical knowledge is a very powerful personality and very tough character to break with. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? அப்ப வரலாறு தெல்ல தெளிவாக இருந்தால் மட்டும்தான் you will understand all the data. So data is not plain data. Everything has got a meaning. 15th August 1947 என்ன மாதிரி முக்கியமான what is this 15th August 1947? Yeah, we got independence, no? So now everybody know this data. Why we got independence on 15th August? Why not 16th August? Why not 14th August? Anybody know this? புரியலமா? Why for Pakistan independence 14th August? Anybody know this? Sir, நாடு பிரிச்சு கொடுக்கறாங்க சார். அதனால வந்து ஜென்னா வந்து எங்களுக்கு இஸ்லாமிக்கு தனி நாடு இல்லைன்னு சொல்லி அதனால ஏன் 14ஆம் தேதின்னு கேட்டேன், ஏன் 13ஆம் தேதி வச்சா என்னன்னு கேட்க. சார் அவங்க முன்கூட்டியே வந்து எங்களுக்கு பிரிச்சு கொடுத்த பிறகு நீங்க இண்டிபெண்டன்ஸ் சார் 10ஆம் தேதி பிரிச்சு கொடுத்துருக்கலாம்ல, ஏன் 14ஆம் தேதின்னு கேட்கறேன். சார் மவுண்டன் சைமன் மாதிரி ஆட்கள் வந்து அந்த ஒரு ட்ரீட்டி அந்த ஒரு டாக்டரின் அன்னைக்கு சைன் பண்ணாங்க. பாகிஸ்தான்ல சைன் ஆன் ஆகஸ்ட் 15. That all is not a reason. You know history, see, very simple. Okay, I'll just give historically interesting fact, okay, about history. Britishers actually decided to give independence to India. They decided, okay, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்து தொலைஞ்சு முடிச்சிருவோம். ரொம்ப நாளா இவனை இந்தியாவை கட்டி நம்ம வளைச்சிட்டு இருக்கோம். இந்தியாங்கிற நாட்டை பிரிட்டிஷ்காரன் சுமக்கிறானா இல்ல பிரிட்டிஷ்ங்கிற தலையெழுத்தை இந்தியா சுமக்கிறமாங்கிறது தான் கொஸ்டின். பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்றான், இந்தியாங்கிற ஒரு அன்டெவலப்டு நாடை என் தலையில் நான் சுமந்து போயிட்டு இருக்கிறேன் 200 வருஷமா, அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நாங்க பணத்தால நிறைய இழந்துட்டோம், மான மரியாதைலாம் போச்சு, இந்தியாவை நாங்க வச்சிருக்கனால அப்படின்னு பிரிட்டிஷ்காரன் சொல்றான். இந்தியன்ஸ் என்ன சொல்றான், அவ்வளவு கஷ்டம் வந்து இந்தியா விட்டு போங்கன்னு சொன்னா பிரிட்டிஷ்காரன் கேட்க மாட்டேங்கிறான், இல்ல நாங்க போக மாட்டோம் அப்படிங்கிறான். So Indians are telling நீங்க போக மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னா, you are exploiting us, you are taking lot of wealth from India, அதனால தான் நீங்க இந்தியால இருக்கிறீங்க அப்படிங்கறது ரெண்டு பேருக்கும். So this is called the conflict of interest நம்ம ஹிஸ்டரியில சொல்றோம். conflict of interestனா வெள்ளக்காரன் ஒன்னு நினைக்கிறான் இந்தியால ஏன் இருக்கானா இந்தியன்கள் கூட நன்மைக்காக இருக்கிறான்னு வெள்ளக்காரன் பில்டப் கொடுத்துட்டு இருக்கான். நம்ம என்ன சொல்றோம்னா the existence of the British is for the exploitation of India. இந்த ரெண்டு பேருக்கும் கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். திஸ் இஸ் கால்ட் தி நேஷனல் மூவ்மெண்ட். ஒருத்தர் ஒரு மாதிரியும் இன்னொருத்தர் வேற மாதிரியும் சொல்றது தான் நேஷனல் மூவ்மெண்ட். ரெண்டு பேரும் கான்ஃபிளிக்ட் நடந்துட்டே இருக்குது. உண்மை என்னங்கிறது பிரிட்டிஷ்காரன் நம்மள சொல்றது தான் இருந்தாங்கிறது உலகத்துக்கே தெரியும். Is it not? So finally the British decided, சரி ரொம்ப ஆயிடுச்சு, இவெல்லாம் முடிச்சிட்ட மாதிரி தெரியுது, ரொம்ப நாள் போய் பேச முடியாது, விட்டு கிளம்பிடுவோம். So he decided that we will quit India. With a lot of reasons are that. நிறைய காரணம் இருக்கு இந்தியா விட்டு போறதுக்கு.
அப்படி போகணுங்கிற போது இப்ப இந்தியா விட்டு கிளம்பிடணும்னா ஒரே நாள்ல கிளம்ப முடியாது. பிரிட்டிஷ்கார இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200-300 வருஷமா வேறு ஊன்றி இருக்கிறான். பிரிட்டிஷ் பேங்க்ஸ் இருக்குது, பிரிட்டிஷ் பைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, பிரிட்டிஷ் நிறைய எஸ்டேட் வாங்கி வச்சிருக்கான். பிரிட்டிஷ்கார நிறைய சில பேர் பொண்டாட்டிக்குள்ள கூட்டி கல்யாணம் பண்ணி இங்கே இருக்கான். புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? இப்ப எப்படி நம்ம இங்க இருந்து கிளம்புறது? சடன்லி how we can part, but he decides that we have to go because people are agitating. இந்த குட்டினியா மூவ்மெண்ட்டுக்கு அப்புறம் INA ரிவோல்ட், இந்தியன் நேஷனல் ஆர்மி ரிவோல்ட் ஏதோ நடந்துட்டு இருக்கு இந்தியால. சரி கிளம்பணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டு பிரிட்டிஷ்காரன் இந்தியா விட்டு கிளம்பி கூட்டிட்டு வந்துருங்க, நம்ம அபிஷியலா வில் சைன் தட் we will go outside இந்தியா, இந்தியா விட்டு நம்ம கிளம்பிடுவோம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடுவோம். புரியுதுல? மவுண்ட் பேட்டன் இந்தியாவில வந்து எல்லாரோடய பேச்சுவார்த்தை நடத்துறாரு. இந்தியாவில பாத்தீங்கன்னா 2 குரூப், ஒன்னு முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப், இன்னொன்னு நான் முஸ்லிம்ஸ். அந்த நான் முஸ்லிம்ஸ்ல சீக்ஸ் இருக்கிறாங்க, பார்சிஸ் இருக்கிறாங்க, இந்த சோ கால்டு ஹிந்துஸ் இருக்கிறாங்க, ஜெயின்ஸ் இருக்காங்க, புத்திஸ்ட் இருக்காங்க, நிறைய குரூப்ஸா இருக்குது. ஆனா அந்த முஸ்லிம்ஸ் மொத்தம் தான் கன்சாலிடேட்டா இருக்கிறாங்க. கன்சாலிடேட்டுக்கான காரணமே பிரிட்டிஷ் தான். பிரிட்டிஷ்காரன் தான் முஸ்லிம்ஸ் எல்லாத்தையும் ஒன்று திரட்டி இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு எகைன்ஸ்டா நீங்க போராடணுங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்கான். அப்ப பிரிட்டிஷ்காரன் என்ன சொல்றான், இந்த முஸ்லிம்ஸை நீங்க தனி நாடு கேளுங்கன்னு சொல்லிட்டு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி 1947 முன்னாடியே வந்து கிளப்பி விட்டுட்டான். So finally when the British wanted to go out from India, decided to go out from India, Muslim League by this time was headed by Muhammad Ali Jinnah. ஜின்னாங்கிறவர் தான் முஸ்லீம் லீக் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட பத்தி போடுறாங்க, என்னென்ன நீங்க தனி நாடு கேளுங்கன்னு சொல்லிட்டு. ஜின்னா சொல்றாரு, நீங்க பிரிட்டிஷ்காரங்க போறீங்களா போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எங்களுக்கு ஒரு தனி நாடு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றாங்க. He is telling what? Give us a separate state. British are now telling that separate state எப்படிப்பா பிரிக்கிறது? இந்தியா அப்படியே இந்து முஸ்லிம்ஸ் எல்லாம் ஒன்னா பிணைஞ்சிருக்கான், எப்படி பிரிக்கிறது? முகமது அலி ஜின்னா சேஸ் தட் எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கோ அதெல்லாம் பாகிஸ்தான், எங்கெங்கெல்லாம் முஸ்லீம் மெஜாரிட்டி இல்லையோ அதை இந்தியா வச்சுக்கோங்க. அப்ப முஸ்லீம் மெஜாரிட்டி எங்கெங்கெல்லாம் இருக்காங்கன்னா present day Bangladesh, which is the eastern Pakistan which was created, present day Pakistan which is the western Pakistan, இது எல்லா இடத்துலயும் முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்காங்க. இதெல்லாம் ஈஸியா பிரிச்சாச்சு, பிரச்சனை கிடையாது. ஆனா சில இடத்துல இந்துஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் ஈக்குவலா இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சாப்ல முஸ்லிம்ஸ் இருக்காங்க, இந்துஸ் இருக்காங்க, சீக்ஸும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சவுத் இந்தியால நிறைய இடத்துல முஸ்லிம் பாப்புலேஷன் இருக்காங்க. Is it not? So முகமது அலி ஜின்னா சொல்றாரு, அதெல்லாம் பின்னாடி பாத்துக்குவோம் சார், ஃபர்ஸ்ட் எங்களுக்கு வந்து அது ரெண்டையும் பிரிச்சிருங்க. பட் how the date 15th August was arrived is when they decided that Mountbatten himself said that 15th August is the date. 15 ஆகஸ்டே நம்மளுக்கு டேட் தான் சார், நம்ம முடிவு பண்ணிடுவோம் மவுண்ட் பேட்டனே சொல்றாரு. ஏன்னா மவுண்ட் பேட்டன் அப்படிங்கிறவங்க செகண்ட் வேர்ல்டு வார்ல ஜப்பானுக்கு எகென்ஸ்ட் அமெரிக்கா ஃபைட் பண்ணும்போது ஜப்பானுக்கு எகென்ஸ்டா ஜப்பானை தோக்கடிச்ச ட்ரீட்டி சைன் பண்ணது 15th August 1945. சோ 15 ஆகஸ்ட் நம்ம ஜப்பானை தோக்கடிச்சு ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணிருக்கோம். அந்த நாள் ஞாபகார்த்தமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, 1947ல 15th ஆகஸ்ட் டிசைட் பண்றாங்க. புரிஞ்சு உங்களுக்கு டேட்டு? சரி சார், 15th ஆகஸ்ட் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானுக்கு எப்படி சார் 14th ஆகஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வந்துச்சுன்னா, when they finally decided that பாகிஸ்தான் ஒரு நாடா கிரியேட் பண்றோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப பாகிஸ்தான் முகமது ஜின்னா வந்து என்ன சொல்றாரு, இந்தியாவுக்கு என்னைக்கு வேணாலும் நீங்க இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா அதுக்கு ஒரு நாள் முன்னாடி பாகிஸ்தான் இண்டிபெண்டன்ஸ் வேணும். ஏன்? வாழ்க்கையில எல்லா இடத்துலயுமே பாகிஸ்தான் முன்னுக்கு போறதில்ல, எப்பவுமே ஃபியூச்சர்லயும் போறதில்ல. அட்லீஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்னாச்சும் ஒரு நாள் முன்னாடி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முகமது அலி ஜின்னா டிசைடட் 15 ஆகஸ்ட்னா 14 ஆகஸ்ட் எங்களுக்கு, 16 ஆகஸ்ட்னா 15 ஆகஸ்ட் எங்களுக்கு. So finally what you decide, 15th August is independence for India. Muhammad Ali Jinnah says that 14th August Pakistan will get independence. So they got independence on the 14th August. புரிஞ்சா உங்களுக்கு? இதோட முடியல கதை, நிறைய இதுல குழப்பம் இருக்குது. ஹிஸ்டரி நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்ஸ் இருக்குது. 15th ஆகஸ்ட் நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிருக்கணும். 15th ஆகஸ்ட் தான் இண்டிபெண்டன்ஸ் டே. ஆனா இந்த 15th ஆகஸ்ட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இந்தியால நிறைய உங்களுக்கு எல்லாம் தெரியும், இன்னுமே என்ன இருக்குது, வாஸ்து சாஸ்திரங்கள், யூ ஆல் நோ திஸ் ஆல், வாஸ்து சாஸ்திரம். நிறைய பேர் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண வரும்போது என்ன பண்ணுவான்னா ஜாதகத்தை கொண்டு கொடுப்பான் ஒருத்தங்கிட்ட, சார் ஐஏஎஸ்ன்னு எழுதியிருக்கா பாருங்க சார் எங்கன்னாச்சும் கேட்பான், எழுதலன்றான். அப்பனா ப்ரிப்பரேஷன் நிப்பாட்டிடான். ஒரு 2 லட்ச ரூபா பணம் மிச்சம், 2 வருஷம் தண்டமா கிளாஸ்ல உட்காந்தது மிச்சம். ஆக்சுவலா எவன் ஒருத்தன் ஜாதகத்தை தூக்கிட்டு போய் ஒருத்தங்கிட்ட கொடுத்து இதுல என்ன என் தலையில் தெரியுன்னு கேட்கறானோ அவன் வாழ்க்கையில என்னைக்குமே உருப்பட மாட்டான்னு சொல்லிட்டு 2 பேர் டீ கடையில பேசிட்டு இருந்தான். இதெல்லாம் நான் எதுவும் சொல்ல, நீங்க காமிங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, டீ கடையில் 2 பேர் பேசிட்டு இருந்ததுன்னு சொல்றேன். தன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடியது வேற ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருக்குதுன்னு ஒருத்தன் நினைச்சானா அவன் யூபிஎஸ்சில என்னைக்குமே பாஸ் பண்ண மாட்டான். People who will clear the examination should think that I am, that means you are clearing UPSCs in my hand அப்படின்னு யார் நினைக்கிறானோ இன்னைக்கு இல்லைனா கூட நாளைக்கு, நாளைக்கு இல்லைனா கூட நாளா நாளைக்கு he will clear the examination.
என்னைக்கு ஒருத்தன் எக்ஸ்டர்னல் ஏஜென்ட் மேல பழிய போடுறானோ, நேரம் சரியில்லை சார், தலை எழுத்து சார், விதி சார், பக்கத்து வீட்டுக்காரன் முடிவு பண்ணுவான் சார்னா அவன் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி கேரக்டர் யாராவது இருந்தீங்கன்னா கிளாஸ்ல உட்காந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மாற்றுதல் பண்ணிடுவோம். நம்ம என்னைக்கு நீங்க அடுத்தவங்க குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ உங்களை எல்லாத்தையும் you will be responsible, we will convert. If you attend my classes, I will ensure that you are responsible for you because that is a fact. பேச புரிஞ்சுல? ஆனா இந்தியன்ஸ் எப்பவுமே தான் மேல தானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டான். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வச்சிருப்பான். எதுக்கு காரணம் இப்படி சொன்னாலும் பிரச்சனை இல்லை, போன ஜென்மத்துல பண்ண பாவமா, இதுதான் ரொம்ப முக்கியம். போன ஜென்மம் சார், இப்ப இந்த ஜென்மத்தில் நீங்களாம் விடுங்க, லாஸ்ட் லைஃப்னு ஒன்று இருக்குல்ல சார், அதை நீங்க நம்புறீங்களா? நம்பல. கர்மா சார், அது லாஸ்ட் லைஃப்ல கர்மம் ஒன்று பண்ணோம் நம்ம. அதனால என்ன ஏன் இப்ப இந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்ணல, பிலிமினரில ஏன் ஒரு மார்க் கம்மியாயிடுச்சு உனக்கு? போன ஜென்மத்துல ஏதோ பாவம் பண்ணிட்டான். ஏன் இந்த குரங்கு வந்து இவனை பிடிச்சி கடிச்சு வச்சிருச்சுன்னா போன ஜென்மத்துல இவன் குரங்கா இருந்து அதை கடிச்சிருக்கான். நம்ம இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இது ஒரு விஷயத்தை புரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஹிஸ்டரியில எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதுக்கு பின்னாடியும் காரணம் இருக்குது. இதெல்லாம் வந்து பிலாசபி தானமா. This is called philosophy of karma. ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ணீங்கன்னா அது பின்னாடி உங்களை வந்து தாக்குங்கிறது philosophy of karma. இதே வரலாற்றுல இருக்குது. எப்படி இது உருவாச்சு? வேத காலத்துல தான் இதெல்லாம் உருவாச்சு. இந்த philosophies எல்லாம் இதெல்லாம் உருவாச்சு. இதை பத்தி எல்லாம் we are going to study about all this. Are we understanding this? Anyhow, let it go. So in India எல்லாருமே சேர்ந்து என்ன பண்றான் சார், 15th August வந்து ஆஸ்பீஷியஸ் டே கிடையாது. ஆஸ்பீஷியஸ் டேனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளே வச்சிருக்கிறோம் சார், நல்ல நேரம் கெட்ட நேரம். 15th August இந்தியாவுக்கு சுதந்திரம் என்ன பண்றது? கெட்ட நேரம், அது நம்மளுக்கு செட் ஆகாது. அதனால என்ன பண்ண போறோம்னா எல்லாம் போய் ஜவஹர்லால் நேரு கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு நிறைய அந்த பண்டிதர்கள்லாம் போய் உட்காந்துக்கிட்டு, அவரே ஒரு பண்டிட் தான் ஜவஹர்லால் நேரு, அவர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு தான். அவர்கிட்ட இப்ப என்ன சொல்றாங்க சார், 15th August வேண்டாம் சார், இண்டிபெண்டன்ஸ் நம்மளுக்குன்னு சொல்றான். அப்ப என்ன பண்ணலாம், 16th மாத்திருங்கிறான். ஜவஹர்லால் நேருவை மாத்த போறாரு இண்டிபெண்டன்ஸ் என்னைக்குன்னு. மவுண்ட் பேட்டன் பிரபு அவர் கொடுக்க போறாரு. பிரிட்டிஷ்காரன் ரொம்ப 200 வருஷம் நம்மளை டார்ச்சர் பண்ணி இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் உங்களுக்குன்னு கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணியாச்சு. ஸோ தே கம் டு ஜவஹர்லால் நேரு and tell all these pundits that 15th is an inauspicious day. நல்ல நேரம் சார். அப்ப என்ன பண்றது, ஒன்னு 14ன்னு வைங்க, இல்ல 16ன்னு வைங்க. You know what happened in the history of India? உங்களுக்குலாம் தெரியாது. நீங்க ஏதோ 15th நம்ம இண்டிபெண்டன்ஸ் செலிப்ரேட் பண்ணோம்னு இல்லை, 14th ஈவினிங்கே நம்ம இண்டிபெண்டன்ஸ் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம். நம்மளுக்கு 15th அஃபிஷியலா இருக்குது. ஆனா 14th ஈவினிங்கே நம்ம என்ன பண்றோம், பார்லிமெண்ட் பில்டிங்ல ஒன்னா சேர்ந்து உட்கார வச்சுக்கிட்டு இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம எல்லாம் சேர்ந்துட்டு கரெக்டா நைட்டு 12 மணி, அப்பதான் நம்ம அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகுது. 12 மணி அடிச்ச உடனே நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிட்டோம் இண்டிபெண்டன்ஸ். பட் த செரிமனி ஃபார் த இண்டிபெண்டன்ஸ் ஸ்டார்டட் ஆக்சுவலி 1 day before, which is on the 14th night. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதுல்ல? ஆமா, ஸ்ட்ரோக் ஆஃப் மிட் நைட், புரியுதுல்ல? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் வரலாற்றுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் தான். படிக்க வேண்டிய ஹிஸ்டரியே நம்ம வரலாறு எப்படி படிச்சிட்டோம்னா எந்த ஃபேக்டும் ஞாபகம் தேவையில்ல, எந்த டேட்டாவும் நம்ம ஞாபகம் தேவையில்ல. ரெண்டாவது பாயிண்ட், ஹிஸ்டரினா எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. எது முக்கியமோ அது மட்டும் தெரிஞ்சா போதும். எப்படிமா எல்லாத்தையும் ஞாபகம் முடியும்? வேர்ல்ட் ஹிஸ்டரி உங்களுக்கு இருக்குது. We all know this. We have something which is called world history. Is it not? Where is this plus? Yeah. World history, we have a topic which is called world history. Everybody have to read this history, world history. Whether நீங்க ஹிஸ்டரியை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஹிஸ்டரி பிடிக்குதோ பிடிக்கலையோ அது தேவையில்லை. எல்லாருக்கும் ஹிஸ்டரி படிச்சு தான் ஆகணும். எல்லாருமே ஹிஸ்டரி படிச்சு தான் ஆகணும். அது உங்களுக்கு பிடிச்ச 7.5 நாட்டு சனி மாதிரி. புரிஞ்சா இல்லையாம்மா? சார் எனக்கு ஹிஸ்டரி பிடிக்கல சார், தேவையில்லை. உங்களுக்கு பிடிக்கணுங்கிற தேவையே கிடையாது. ஹிஸ்டரி படிக்கலாம் யூபிஎஸ்ல உங்க தலை எழுத்து முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். எப்படி சார்? preliminary out of 100 questions, 100% of questions, 18 to 20% it is of history questions. preliminary புரிஞ்சல? எல்லாருக்கும் தலையெழுத்து தான். means paper 1, okay, around 50 to 60% history questions. GS paper 1 புரிஞ்சல? அடுத்தது essay, definitely history. okay, history is very very important in the essay because topics in the essay are from historical thing. சரி சார், இதோட நம்ம தப்பிச்சிருவோமா சார்? இல்ல, எத்திக்ஸ் ஒன்று இருக்குல்ல உங்களுக்கு. there is a topic which is called ethics. அதுல philosophy ன்னு ஒரு டாபிக் இருக்கு. இந்தியன் philosophyல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கர்மான்னு நான் சொன்னேன்ல, கர்மா, தென் மீன்ஸ், என்ஸ். சார், நல்ல விஷயத்துக்கு நல்ல வழியா போலாமா, இல்ல நல்ல விஷயத்துக்கு கெட்ட வழியா கூட போலாமா? எது சார் சரி? நீங்க சொல்லுங்க. இதுக்கு பேர் மீன்ஸ் என்ஸ் டிபேட்னு அர்த்தம். ஒரு நல்ல விஷயத்துக்கு நல்ல வழியா தான் போலாமா, இல்ல நல்ல விஷயத்துக்காக கெட்ட வழியா கூட போலாமா?
நீங்க சொல்லுங்க. 2 வழி இருக்குமா. எண்டு போறது எல்லாம் ஒண்ணுதான். யூபிஎஸ்சி பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. யூபிஎஸ் பாஸ் பண்றது தான் உங்களுடைய எண்டு. கரெக்டா? அதுக்கு 2 வழி இருக்குது. ஒண்ணு கஷ்டமான வழி இருக்கு, ஈஸியான வழி இருக்கு. எது போலாம்? கஷ்டமான வழியா ஈஸியான வழியா? ஈஸியான வழியா கஷ்டமான வழியா? ஏன்பா கஷ்டமான வழியில போனோம்? காரணம் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, கஷ்டமான வழின்னா ஒரு 2 ஜெனரேஷன் படிக்கணும், பரவாயில்லையா? ஒரு 15 attempt எழுதணும், அதான் கஷ்டமான வழி. 15 preliminary 15, அதான கஷ்டமான வழி நார்மலா. அப்ப நார்மலா உங்களுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்கு, கஷ்டமான வழி இருக்குன்னா எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு நான் கேட்கறேன். ஈஸி தான் நம்ம எல்லாமே கேட்கறாங்க. ஆனா அந்த ஈஸியான வழி 2 இருக்குது. ஒண்ணு நியாயமான ஈஸியான வழி, ஒண்ணு அநியாயமான ஈஸியான வழி. எதை சூஸ் பண்ணுவீங்க? சரி, நியாயமான ஈஸியான வழியில போனா வெற்றி கிடைக்கலாம், கிடைக்காம போலாம். அநியாயமான ஈஸியான வழியில போனீங்கன்னா வெற்றி 100% கிடைக்கும். இப்ப எதை சூஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க. என்னம்மா எல்லாம் கொஞ்சம் அநியாய வழியில போய் வெற்றி கிடைக்கணுமா, நியாய வழியில போய் வெற்றி கிடைக்காம இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? வெற்றி கிடைக்கலாம் பிரச்சனை இல்லை, வீட்டுல ஏத்துக்குவாங்கலாம். 2 வருஷம் இன்ஸ்டியூட் படிச்சுட்டு ஏன் பாஸ் பண்ணல? அநியாய வழியை நான் தேர்ந்தெடுக்க விரும்பல. ஒன்னு இழந்ததான் இன்னொன்னு கிடைக்குங்கிறதே தப்பான பிலாசபிப்பா. இதெல்லாம் யாரும் உங்களுக்கு இந்த யூடியூப்ல வாட்ஸ்அப்ல இந்த அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லை. ஒண்ணு இழந்தாதான் இன்னொன்னு கிடைக்குங்கிறது பிலாசபியே தப்பான பிலாசபிங்கிறேன். இது யாரும் ரொம்ப பேர் உங்களுக்கு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. ஏன் ஐஏஎஸும் பாஸ் பண்ணிக்கலாம், பிடிச்ச பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம், என்ன தப்பு? இல்ல சார் பிடிச்ச பொண்ணு விட்டுருங்க, ஐஏஎஸ் அப்படி ஒண்ணும் இல்லையே. See, a person who is intelligent will get everything. No, why we have to be very? இதை நான் விட்டுட்டு தான் அதை சரி அம்மாவை விட்டுட்டு தான் ஐஏஎஸ் எடுக்கணும், ஐஏஎஸ்ன்னு அம்மா இப்படியா இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங், இந்த மாதிரி குழப்பம்லாம் எத்திக்ஸ்ல இருக்குதுல்ல, இதெல்லாம் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் தான் இருக்குது. புரிஞ்சுல? அது மட்டும் இல்ல, இன்டர்வியூக்கு நீங்க போறீங்க, யூ ஆர் கோயிங் டு தி இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூல பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் விஷயம் தெரிஞ்சாதான் உங்களால ஹிஸ்டரியில இன்டர்வியூல நல்ல ஆன்சரே பண்ண முடியும். எந்த கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் எடுத்தாலும் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் அது இருக்க தான் செய்யும். எனி கரண்ட் அஃபேர்ஸ் வித்தவுட் ஹிஸ்டரி இஸ் நாட் கம்ப்ளீட். இஸ்ரேல் பாலஸ்தீன் வார் எடுத்துக்கோங்க, வரலாற்று பிழை. இந்தியா பாகிஸ்தான் சொன்னேன். இப்ப பாத்தீங்கன்னா மால்தீவ்ஸ் ப்ராப்ளம். எனி ப்ராப்ளம் இன் கரண்ட் அஃபேர்ஸ், என்விரான்மெண்ட், ஜியோகிராஃபி, எவ்ரிதிங் ஹஸ் காட் an historical background. ஸோ உங்களுக்கு ஹிஸ்டரி பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, ஹிஸ்டரியை நீங்க படிச்சுதான் ஆகணும். புரிஞ்சுல? அதனால என்ன தவிர்க்க முடியாதுன்னு சொல்றேன், வேற வழியில. தலையெழுத்துல சொல்ற தலையெழுத்து இதுதான். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஹிஸ்டரியில 3 விஷயம் இருக்குது. ஒன்னு ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியன் ஹிஸ்டரி, மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. கரெக்டா? இது 3மே எல்லாருமே படிச்சுதான் ஆகணும். ஜிஎஸ்ல இதெல்லாம் கம்பல்சரி சிலபஸ். ஜெனரல் ஸ்டடீஸ்ல இது எல்லாத்தையும் நான் தான் நடத்த போறேன் உங்களுக்கு, இது கம்பல்சரி சிலபஸ் தான். அடுத்தது மெயின்ஸ்ல இது பிளஸ் வேர்ல்ட் ஹிஸ்டரி. வேர்ல்ட் ஹிஸ்டரின்னு ஒரு டாபிக் இருக்குமா? வேர்ல்ட் ஹிஸ்டரி கூட எல்லா வேர்ல்டுல இருக்க ஹிஸ்டரியும் படிக்க தேவையில்ல. ஜஸ்ட் நம்ம 1700s இருந்து 1990s தான். இது யூரோப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சா போதும். இதுதான் வேர்ல்ட் ஹிஸ்டரின்னு சொல்லக்கூடிய உங்களோட சிலபஸ். இதுவும் எல்லாருமே கம்பல்சரி படிச்சாகணும். ஸோ நீங்க ஹிஸ்டரி ஆப்ஷன்லயே படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, இது எல்லாருமே ஜிஎஸ்க்கு படிச்சு தான் ஆகணும். சார் அப்ப ஹிஸ்டரி ஆப்ஷனல் என்ன சார் படிப்பான்? ஒன்றும் படிக்க மாட்டான். இதுதான் அவனுக்கும் ஹிஸ்டரி சிலபஸ். You are understanding what I am telling? Whether you are not reading history also optional, this all is your subject in GS. சார் அப்ப என்ன சார் பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. ஜிஎஸ்ல இதெல்லாம் படிச்சுட்டு நீங்க ஹிஸ்டரி ஆப்ஷனல் கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஆன்சர் பண்ணீங்கன்னா 220 மார்க் வரும் உங்களுக்கு. 220 you will get. ஹிஸ்டரி ஆப்ஷனே படிக்க தேவையில்ல. ஜிஎஸ்ல இதை கம்பல்சரி எல்லாரும் படிச்சு தான் ஆகணும். இதை மட்டும் படிச்சுட்டு நீங்க ஹிஸ்டரி ஆப்ஷன் எடுத்து எழுதுனீங்கன்னா 220 you will get. ஐஏஎஸ் வாங்குறதுக்கு ஆப்ஷனல் எத்தனை மார்க் உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு 50ல இருந்து 60 மார்க் எக்ஸ்ட்ரா தேவை. அப்ப நீங்க ஹிஸ்டரி ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா என்னோட வேலை இந்த 50ல இருந்து 60 மார்க் உங்களுக்கு எய்ட் பண்றது தான் என்னோட வேலை. சார் எப்படி சார் வித்தியாசமா படிக்க வேண்டியது? இதே கண்டென்ட் தான் கொஞ்சம் டீப்பரா அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஹிஸ்டரி படிக்க போறோம் ஆப்ஷனல்ல. ஜிஎஸ்ல மேலோட்டமா படிக்க போறோம், ஆப்ஷனல்ல கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ண போறோம். மேலோட்டமா படிச்சு எழுதினீங்களே 220 எல்லாராலையும் எடுக்க முடியும். அப்ப ஜிஎஸ் ஹிஸ்டரி நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட் ஆப்ஷனல் பேப்பர்ல 220 மார்க் எடுக்க முடியும். அப்ப பேசுறது உங்களுக்கு புரியுதா? அப்ப நீங்க ஹிஸ்டரி ஆப்ஷன் எடுத்து நீங்க பண்ணக்கூடிய வேலை என்னன்னா ஒரு அரௌண்ட் 50-60 மார்க்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்றதுக்கான வழிமுறைகள் நம்ம பண்ண போறோம்.
அப்ப என்னோட ஸ்டூடெண்ட் எவ்வளவு மார்க் எடுத்துருக்கு இந்த டைம்? ஹையஸ்ட் மார்க் இன் எனி சப்ஜெக்ட் இஃப் யூ see 260 if you score this year. டாப்பர்ஸோட மார்க்லாம் வாங்கி பாருங்க இந்த வருஷம் ஆப்ஷனல் பேப்பர் 260 270 வாங்கினாலே ரொம்ப பெரிய மார்க். ஐஏஎஸ் வாங்கினாலே 260 270 தான் வாங்கியிருக்காங்க எனி ஆப்ஷனல்ஸ். You understand? In history, not this year but previous year, we have got students to get 312 marks, 305 marks. These are the two highest marks we got in history. You can check it in online other things. These are the highest marks we got in history. பேசுறது புரிஞ்சுல? ஏன் ஜிஎஸ் நீங்க படிக்கக்கூடிய அதே ப்ரிப்பரேஷன் கொஞ்சோண்டு நீங்க எக்ஸ்ட்ரா ஹிஸ்டரிக்கு கொடுத்துட்டீங்கன்னா ஆப்ஷனல் கதை முடிஞ்சு போச்சு. ஆப்ஷனலுக்குன்னு தனியா தலையை உடைச்சி உருண்டு பிறண்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. இல்லனா மாத்தி சொல்றேன், ஆப்ஷனல் படிச்சிட்டீங்கன்னா ஹிஸ்டரி ஆப்ஷன்ல ஜிஎஸ்க்கு இவ்வளவு விஷயங்கள் நீங்க படிக்க தேவையில்லை. இவ்வளவு விஷயங்கள் நீங்க ஜிஎஸ்க்கு படிக்க வேண்டாம்னா உங்களுடைய 25% டைம் மிச்சம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மூணாவது விஷயத்துக்கு போவோம். சார் ஆப்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்ல எப்படி ஆப்ஷனல் ஹிஸ்டரி ஸ்பிளிட் அவுட் தான் நான் இப்ப சொல்லிட்டேன். 18-20% in the preliminary, then in GS mains and paper 1 essay, then entry I said. Second, I told you the comparison between GS history and optional history. Just you read GS history, optional history is taken care. Or if you read optional history, GS you are not going to focus anything. Third, very very important as far as history is concerned, third very important is that in history there is no theory. தியரின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்குல்ல சார், அந்த திங்கர் இதை சொன்னா இந்த திங்கர் இங்க திங்கரே கிடையாது, ஒரு திங்கரும் கிடையாது, எல்லாம் செத்து போயிட்டான் ஹிஸ்டரியில. புரிஞ்சுல? அடுத்தது ஹிஸ்டரியில கால்குலேஷன்ஸ் எதுவும் கிடையாது சார். கால்குலேஷன் 2 ஸ்கொயர் இப்படிலாம் போட்டு கிளைமேட் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் ஈக்குவல் இதை போட்டு பிடிக்கிறீங்களா? நோ கால்குலேஷன்ஸ். அதுக்கு அடுத்தது நிறைய பேர் சொல்லுவான் சார் எனக்கு டயக்ராம்ஸ் வராது சார். ஒன்றும் தேவையில்லை, ஹிஸ்டரியில ஒரு டயக்ராமும் தேவையில்லை சார். என்னால டேபிளேஷன்ஸ் ஒண்ணுமே தேவை கிடையாது. ஹியர் வி ஹேவ் நோ பிரின்சிபல், நோ தியரி, நோ பிலாசபி, நத்திங். அண்ட் ஆல்சோ ஹிஸ்டரி ஒன் மோர் அட்வான்டேஜ், நோ அப்டேஷன் இஸ் ரிக்வயர்ட். நோ அப்டேஷன். எந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலும் புதுசா வருஷம் ஆட் பண்ணிட்டே இருப்பான். ஏதோ புதுசு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறது அதில் போய் புகுத்துவான். ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் நீங்க ஒரு 80 கிளாஸ் என்னோட கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா 10 வருஷம் கழிச்சாலும் அதான் ஹிஸ்டரி. அது மட்டும் இல்ல, நான் நடத்துல இருந்து தான் கொஸ்டினே வரும். ஏன் சார் அப்படி வரும்? ஹிஸ்டரியில புதுசா என்னதான் கேட்பான். புதுசா மோடி ஹிஸ்டரியில் ஆட் பண்ணுவானா? ஆட் பண்ணுவான். இன்னும் டைம் இருக்கு அதுக்கு. இப்பதானே விஸ்வகுரு ஆகி இதெல்லாம் தியானம் எல்லாம் பண்ணி ஓரளவுக்கு அதுக்கு டைம் இருக்கு. கடவுள்கிட்ட என்ன வேண்டாம், நானே ஒன்று 20 வருஷம் கழிச்சு மோடியை பத்தி ஹிஸ்டரியில் நடத்தணும்ன்றது வேண்டிக்கிறேன். அக்பர் பாபர்லாம் நடத்தி, அசோகர்லாம் நடத்தி, ராபர்ட் கிளைவ் மவுண்ட் பேட்டன்லாம் நடத்தி, மோடிஜி அமித்ஷாஜியும் நடத்திட்டு வாழ்க்கையில ஓய்வு பெற்றலாம் நான் நினைக்கிறேன். என் பிறவி பலன் பூர்த்தி அடைஞ்சிடும். பேசுறவங்க புரிஞ்சுல? ஸோ அப்போ ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நோ அப்டேஷன், வாட் எவர் யூ ஆர் டூயிங் தட் இஸ் தேர். ரொம்ப முக்கியமான விஷயம், ஹிஸ்ட்ரியில லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க ஆப்ஷனல். அந்த 7 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல வர கொஸ்டினை தான் திருப்பி 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 கேட்க போறான். 7 வருஷத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு ஒரு 30 டாபிக்ஸ் இருக்கு, மிடிவல் இந்தியாவில் ஒரு 30 டாபிக்ஸ் இருக்கு. சார் மாத்தி மாத்தி அதை தான் சார் கேட்டாங்கன்னா ஒரு வழியே கிடையாது. ஒய் வேற எதுவுமே இல்லை ஹிஸ்டரியில. புரிஞ்சுல? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னு கேட்பான். சரி, அடுத்தது எப்படி சார் கேட்பான்? வீழ்ச்சி அடைந்த காரணத்தை சொல்லுங்கம்மா. அடுத்த வருஷம் 3 வருஷம் இதனால வீழ்ச்சி அடைஞ்சிச்சு நீங்க நினைக்கிறீங்களா, என்வரான்மெண்ட்னால வீழ்ச்சி அடைஞ்சின்னு நினைக்கிறீங்களான்னு கேட்பான். 4வது ரீசன், ஆரியன்ஸ் வந்து இதை வீழ்ச்சி அடிச்சிட்டாங்கன்னு கேட்பீங்க. இதே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி வேற வேற கோணத்துல கேட்பான். அம்மா புரிஞ்சா இல்லையா உங்களுக்கு? ஸோ ஹிஸ்டரிங்கிறது நோ அடிஷன், நோ தியரி, நோ பிலாசபி, நத்திங் இஸ் ரிக்வயர்ட். சார் அப்படின்னா ஹிஸ்டரிக்கு என்னதான் தேவை? இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க. தேவைதான் என்ன? எனக்கு ஹிஸ்டரியில் 300 மார்க்ஸ் வேணும். ஓகே, which is always very high mark. 300 மார்க் நீங்க ஆப்ஷனல் எடுத்துட்டீங்கன்னா எப்பவுமே நல்ல மார்க் தான் அது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. What is required? Number 1, your attendance in every class of mines is required. 100% attendance. Okay, என்னுடைய எல்லா கிளாஸும் நீங்க உங்களை கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்து இங்க உட்கார வச்சுக்கணும் ஒரு சேர்ல. நிறைய பேர் வரமாட்டான், நீங்களே எழுப்பினாலும் நீங்க வரமாட்டீங்க. உங்களெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நீங்களே எழுப்பி கூட்டிட்டு வந்து கிளாஸ்ல நீங்க உட்காந்துக்கணும். ஓகே, செகண்ட் திங், நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல, காதை மட்டும் திறந்து வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்களே உங்க காது வழியா கொண்டு போய் ஹிஸ்டரி உங்க தலையில இறக்கிடுவேன். புரிஞ்சுல? செகண்ட் ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. தேர்ட், whenever I am giving some assignments, எதுனா ஒன்று எழுதுங்க அப்படின்னா ட்ரை பண்ணுங்க. தப்போ ரைட்டோ, let us try.
யூ டோன்ட் நீட் டு பி வெரி பிக் இன் போயட்ரி, இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல. ஹிஸ்டரியில சிம்பிள் சென்டென்ஸா நானே சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கிளாஸ்ல டிக்டேட் பண்ணுவேன். சிம்பிள் சென்டென்ஸா சும்மா அந்த லைன்ஸ்ல மட்டும் எழுத தெரிஞ்சா போதுமானது. சில டாப்பர்ஸோட ஆன்சர்ஸ் கூட முடிஞ்ச நான் ஷேர் பண்ண பார்க்குறேன். ஸோ ஒன்லி தட் சிம்பிளி இஃப் யூ ரைட் தட் வில் பி சஃபிஷியன்ட். 4 ஸ்டடி மெட்டீரியல். ஸ்டடி மெட்டீரியல் ஹிஸ்ட்ரியில் எந்த புத்தக கடைக்கு போனாலும் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நிறைய புக் செல்ஃப் வச்சிருப்பான். ஹிஸ்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா 2-3-4 மாதிரி வச்சிருப்பான். பார்த்துருக்கீங்களா? எந்த புக் கடையில் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த புக் கடையிலேருந்து ஒரு புக்கு கூட நீங்கள் வாங்கக்கூடாது. இதுதான் நான் சொல்ல, அவங்க கடைக்காரங்கட 10 வச்சிடாதீங்க, என்னை வெளியே போனால் என்ன பிடிச்சிக்குவான். நீங்க வாங்கிக்கோங்க, ஆசை தீர அதை வாங்கி உங்க டேபிள் அடுக்கி வச்சுக்கோங்க. உங்க பேரண்ட்ஸ்காரங்க உங்க சொந்தக்காரங்க வந்தா நான் எவ்வளவு புக்கு படிக்கிறேன்னு காமிச்சுக்கோங்க, செல்ஃபி எடுத்து போஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா அந்த புக்கு ஒன்றும் படிக்காதீங்க. சார் அப்ப என்ன சார் பண்றது? நானே ஹிஸ்ட்ரிக்கு கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறேன், அந்த மெட்டீரியல் மட்டுமே படிச்சால் போதுமானது. சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? இட் லுக்ஸ் வெரி சிம்பிள். நோ, நீங்க சொல்றது ரொம்ப சிம்பிளா இருக்குது. ஆமா, இதை நீங்க கேட்காம விட்டீங்கன்னா லைஃப் காம்ப்ளெக்ஸ் ஆயிடும். எப்போ சரி காம்ப்ளெக்ஸ் ஆகும்? நீங்களா ஒரு புக்கை வாங்கி 2 வருஷம் படிச்சு இந்த புத்தகம் படிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சுன்னு நினைச்சதுக்கு அதுக்கப்புறம் இந்த வழிக்கு வருவீங்க. அதனால பேசாம எடுத்தோன்னே இந்த வழிக்கு வந்துருங்க. பேசுற புரிஞ்சுல? நான் சொல்ற விஷயத்தை நீங்க இப்ப ஏத்துக்கலன்னா என்ன ஆகும்? 2 வருஷம் கழிச்சு நீங்க ஏத்துக்கணும். அதுக்கு 2 வருஷம் வரைக்கும் நீங்க இருக்கணும் ஃபீல்ட்ல. நிறைய பேர் 1 வருஷமே தாங்க மாட்டான், நோஞ்சாயும் ஒளிஞ்சு போயிடும். 2 வருஷம் வரைக்கும் நீங்க தாங்குவீங்களா? இதே யூபிஎஸ்சியில் விடுமுறை எழுதி மெயின்ஸ் எழுதி அடக்கடவுளை கடைசியில் இதை தான் அந்த ஆள் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற வரைக்கும் நீங்க ஃபீல்ட்ல இருக்கணும். புரிஞ்சா இல்லையா? 2வது, அந்த அளவுக்கு ஃபேமிலி உங்களை சப்போர்ட் பண்ணணும். So it is always better you listen to me at the earliest. No material, no study material, no books are needed. No, nothing. Whatever I teach in the class, whatever I give in the test batch questions, that will be more than sufficient. இந்தியாவில் எங்க வேணாலும் எந்த மெட்டீரியல் வேணா வாங்கிக்கோங்க, நான் கொடுக்கறது மட்டும்தான் அதில் இருக்கும். இது எப்படி சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நீங்க சொல்றீங்க? ஏன்னா நானே வருஷம் இந்தியாவில் இருக்கிற ஒரு மெட்டீரியலாக வாங்கி படிச்சு கடைசியில் நானே யோசிச்சு ஒரு மெட்டீரியல் எழுதி வச்சிருக்கேன். புரிஞ்சுல? அந்த மெட்டீரியல் இப்போ நிறைய இன்ஸ்டியூட் மாணவர்கள் அந்த மெட்டீரியல் தான் படிச்சுட்டு இருக்காங்க. பட் பேசிக்கலி ஐ am telling that will be sufficient. The lesser you read, the more insight you have, greater the success. Lesser you read, more insight you have, greater the success. கம்மியா படிச்சாலும் புரிஞ்சு நல்லா ஆழ்ந்து படிச்சா பாஸ் பண்றதுக்கு சக்சஸ் ரொம்ப அதிகமா இருக்குது ஹிஸ்டரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். புரிஞ்சுல? இதுல எந்த டேட்டாவும் கிடையாது, எந்த நோ பிலாசபி, நோ கன்ஃபியூஷன். அந்த திங்கர் இதை சொன்னான், இந்த திங்கர் இப்படி உருட்டி விட்டான், இதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தேவை. இட்ஸ் வெரி சிம்பிள் அப்ரோச். கம் டு தி கிளாஸ் எவ்ரி டே, லிசன் டு மீ, என்ஜாய் த கிளாஸ், யூ வில் கெட் மார்க்ஸ் இன் ஹிஸ்டரி. ஜிஎஸ் எடுத்தாலே 220 கேரண்டீட் இன் ஹிஸ்டரி. ஜஸ்ட் வித் ஜிஎஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்க ஹிஸ்டரியே பிடிக்கலனா கூட யூ ஹேவ் டு பி present in all the class. You need not have to afraid of history because I am going to handle history. For the first time I am teaching history outside my own institute. Okay, as the director had said, all the people this new people are associated here, so we are teaching history for the first time outside my institute. Very less people outside my institute knows me, so I think I am also new to you, most of you. You don't worry about history. Your history optional is my responsibility. புரிஞ்சுல? ஹிஸ்டரி ஆப்ஷன் ஒரு நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்க தலையெழுத்து உங்களுடைய எல்லா எழுத்தையுமே நம்ம முடிவு பண்ணிக்கும். எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல. எல்லா கிளாஸுமே வந்து உட்காரணும். Just come and sit in the class. Just do what I am telling. If I dictate, you write. If I discuss, you listen. If I give a small assignment, நாளைக்கு அது ஒரு ஆன்சர் எழுதி எடுத்துருவாங்களேன்னா எழுதி எடுத்துருவாங்க. 80 நாள்ல இருந்து 100 நாள்ல ஹிஸ்டரி ஆப்ஷனை முடிக்க வேண்டியது என்னோட வேலை. வருஷம் பல வருஷம் இப்படிதான் முடிச்சுட்டு இருக்கேன் நான். எல்லா வருஷமும் ஸ்டூடெண்ட் நல்ல மார்க் தான் வாங்கிட்டு இருக்கான். புரிஞ்சுல? அப்ப ஏற்கனவே உங்களுக்கு ஹிஸ்டரி கொஞ்சம் தெரியும்னா தயவு செஞ்சு அந்த ஹிஸ்டரி எல்லாம் அழிச்சிட்டு வந்து கிளாஸ்ல உட்காருங்க. ஏன்னா பாதி பேர் தப்பான ஹிஸ்டரி தான் உங்களுக்கு போட்டு வச்சிருப்பான். ஒண்ணுமே எனக்கு ஹிஸ்டரி தெரியாது சார்னா ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் அது ஏற்கனவே கொஞ்சம் தெரியும்னா அதெல்லாம் அழிச்சிட்டு வந்துருங்க. ஒண்ணுமே தெரியலன்னா ரொம்ப மகிழ்ச்சி, நம்ம அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். You are understanding? Normal our time of history class is morning. I was told we have morning batches. So just come, enjoy the class. The rest of the thing don't care. We'll take care. You have any doubt? History பத்தி பேசினா நிறைய பேசிட்டு போலாமா? நமக்கு நேரம் பற்றாக்குறையா இருக்குது. ஏதாவது சந்தேகம் இருக்கா கேளுங்க. Yes. What is saying? This subject. What is saying? இந்த சப்ஜெக்ட்க்கு எவ்வளவு டோட்டல் மார்க்ஸ் கேக்குறாங்க? History. All optional subject have the same mark, no? All optional subject we have history, for example, history. Any optional subject we have 2 papers. Okay, paper 1, paper 2 you are having.
Any optional for that matter, they will always have 2 paper. Each and every paper is 250 marks. This is 250 marks. This and all I will discuss later, okay? But since he is asked, I will tell you. எந்த ஆப்ஷன் இருந்தாலும் 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. இதுலயே ஹிஸ்டரிக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. எந்த ஆப்ஷனுமே என்ன ஆகும், பேப்பர் 1ல இருக்க கொஸ்டின் பேப்பர் 2க்கு போகும், பேப்பர் 2ல இருக்க சிலபஸ் பேப்பர் 1க்கு போயிடும். அப்ப நீங்க பேப்பர் 1 எல்லாம் படிச்சுட்டு போவீங்க, பேப்பர் 2ல இருந்து ஒரு கொஸ்டின் அங்க வந்து உட்காந்துக்கும். ஹிஸ்டரியில மொத்தம் அப்படி நடக்காது. ஏன்னா எல்லாமே தனியா வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்டா போட்டிருக்கான். பேப்பர் 1 அப்படிங்கறத 2ஆ பிரிச்சிருக்கான். செக்ஷன் ஏ, ஓகே, செக்ஷன் பி. செக்ஷன் ஏ இஸ் ஏன்ஷியன்ட் இந்தியா, செக்ஷன் பி இஸ் மிடிவல் இந்தியா. அவ்வளவுதான். ஏன்ஷியன்ட் இந்தியன் கொஸ்டின் பின்னாடி வராது. பேப்பர் 2 இஸ் செக்ஷன் ஏ இஸ் மாடர்ன் இந்தியா, செக்ஷன் பி இஸ் வேர்ல்ட் ஹிஸ்டரி. ஃபினிஷ்ட். வேர்ல்ட் ஹிஸ்டரி கொஸ்டின் வேற எங்கேயுமே கேட்க முடியாது. அப்போ ஒரு செக்ஷனுக்குமே திஸ் இஸ் 125 மார்க்ஸ். அப்போ ஹிஸ்டரியை நான் 4ஆ பிரிச்சிருக்கேன். ஒன்னு ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, வேர்ல்ட் ஹிஸ்டரி. ஈச் 125 மார்க்ஸ். தட்ஸ் இட். ஹிஸ்டரி ஆப்ஷனல்ஸ். ஆர் வி அண்டர்ஸ்டாண்டிங் திஸ்? சார் ஏதோ ஒரு ஏரியா எனக்கு பிடிக்கல சார், நான் இதுல நிறைய படிக்கிறேன், எனக்கு பிடிக்கல சார் ஒரு ஏரியானா நீங்க பயப்பட தேவையில்ல. பிகாஸ் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் கோயிங் டு பி இன்டர்சேஞ்ச்டு. மாறாது கொஸ்டின்ஸ். பேப்பர் 1ல இருக்க கொஸ்டின் பேப்பர் 2ல வராது, பேப்பர் 2ல இருக்குது பேப்பர் 1ல வராது. ஸோ யூ கேன் பி வெரி கிளியர் விச் கொஸ்டின் வில் கம் வேர். என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியும் இந்த செக்ஷன் ஏல எத்தனை கொஸ்டின் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஐ கேன் சே ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின். ஈச் அண்ட் எவ்ரி செக்ஷன் வில் ஹேவ் 4 கொஸ்டின்ஸ் ஃபார் 4 கேள்வி இருக்கும். கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 4. செக்ஷன் பி வில் ஹேவ் 5, 6, 7, 8. புரியுதுல? ஒரு கொஸ்டினை எந்தெந்த ஒரு கொஸ்டின் நம்பருக்கு என்ன கொஸ்டின் வரும்னு கூட we can predict in history. கொஸ்டின் நம்பர் 1ல இந்த கொஸ்டின் தான் வருங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். வருஷம் நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம். 80% of our prediction is coming true. அப்படின்னா சாய்ஸஸ் எல்லாம் சேர்த்து தான் உங்களுக்கு இவ்வளவு வருது. நீங்க ஏன்ஷியன்ட் இந்தியா ஜஸ்ட் உங்களுக்கு கம்பேரிசன் சொல்லணும்னா டைம் இருக்குல்ல, just 2 minutes I will take just to explain to you. ஒரு பேப்பர் 1 எடுத்துக்கோங்க. பேப்பர் 1ல நான் என்ன சொன்னேன்? ஏன்ஷியன்ட் இந்தியா, ஓகே, மிடிவல் இந்தியா. கரெக்டா? This is section A, this is section B. 4 questions in ancient India. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. எல்லா ஆப்ஷனும் இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. இந்த 8 கொஸ்டின்ல நீங்க எத்தனை கொஸ்டின் எழுதணும்னு ஆப்ஷனல் பேப்பர்ல ஒரு பேப்பருக்கு 5 கொஸ்டின் எழுதணும். ஒரு கொஸ்டினும் 50 மார்க்ஸ். அப்ப 8 கொஸ்டினுக்கு எத்தனை மார்க்? 400 மார்க். பட் நம்ம 8 கொஸ்டின் எழுத போறது இல்ல, நம்ம 5 கொஸ்டின் தான் அட்டெண்ட் பண்ணணும். யூபிஎஸ்சி ரூல்ஸ் பிரகாரம் கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 5ம் கம்பல்சரி எல்லா ஆப்ஷனுக்குமே. கொஸ்டின் நம்பர் Y, கொஸ்டின் நம்பர் 5 இஸ் கம்பல்சரி. சார் அப்ப எனக்கு வந்து மீதி இருக்கிறதுல 5 கொஸ்டின் தானே மொத்தம் எழுதணும். ஸோ 5 கொஸ்டின்ஸ் into 50 மார்க்ஸ் is 250 is the total marks. பேப்பர் 1, பேப்பர் 2 also 250, total is 500 marks. புரிஞ்சு உங்களுக்கு? அப்ப சார் எனக்கு இந்த 4 கொஸ்டின் எழுதிட்டு இதுல இருந்து ஒரு கொஸ்டின் எழுதிடலாமான்னா எழுத முடியாது. சார் நான் இந்த 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் எழுதி இதுல இருந்து ஒன்று எழுத முடியாது. இல்ல சார் இதுல ஒரு 3 இதுல நோ. யூபிஎஸ்சி is telling very clearly question number 1, question number 5 is a compulsory question. எல்லாருமே எழுதி தான் ஆகணும். செகண்ட் பாயிண்ட், மீதி இருக்கிற மீதி எத்தனை கொஸ்டின்? 3 கொஸ்டின் இருக்கு, நம்ம 2 முடிஞ்சு போச்சு. மீதி 3 கொஸ்டின்ல குறைஞ்சபட்சம் ஒரு செக்ஷன்ல இருந்து இன்னொரு கொஸ்டின் கம்பல்சரி எழுதி தான் ஆகணும். ஸோ கொஸ்டின் நம்பர் 2ஓ, கொஸ்டின் நம்பர் 3ஓ, கொஸ்டின் நம்பர் 4ஓ, இங்க ஏதோ ஒரு கொஸ்டின் யூ அட்டெம்ப்ட். ஸோ 2 கொஸ்டின் எழுதிட்டீங்க. இப்போ 3வது ஒரு கொஸ்டின் பெண்டிங் இருக்கு, அதாவது 5வது கொஸ்டின். ஸோ 4 கொஸ்டின் முடிஞ்சு போச்சு. 5 கொஸ்டின்ல இன்னும் ஒரு கொஸ்டின், அதை நீங்க செக்ஷன் ஏல எழுதலாம், இல்ல செக்ஷன் பில எழுதலாம். சார் நான் மிடிவல் இந்தியாவில் ஸ்ட்ராங்கா இருக்கேன், இங்க எழுதலாம். சார் ஏன்ஷியன்ட் இந்தியாவில் நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், அங்க எழுதலாம். புரிஞ்சுல? எப்படி ஹிஸ்டரியில் நான் எக்ஸாக்டா கொஸ்டினை பிரிக்கிறேன்னு பாருங்க. 4 கொஸ்டின் இருக்குல்ல, ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவில் 7 சிலபஸ் தான் இருக்கும். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கும், வேதிக் இருக்கும், தென் வி ஹாவ் மௌரியாஸ், தென் வி ஹாவ் குப்தாஸ், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி இருக்கும். ஓகே, இன்னொன்று மிஸ்லீனியஸ் டாபிக் இருக்கும். எந்த ஹிஸ்டரி ஆப்ஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோங்க, இந்த கொஸ்டின் இந்த ஏரியால தான் அந்த 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் வரும். பேசுறது புரிஞ்சா? இந்த வருஷம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் கேட்டுட்டானா, இந்த வருஷம் வேதி கேட்டுட்டானா, கண்டிப்பா அடுத்த வருஷம் இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி, கேட்டாலும் கேட்கலாம் வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த டாபிக்ஸ் மட்டும் தான் ஏன்ஷியன்ட் இந்தியாலே இருக்குது. புக்ல நிறைய டாபிக் கொடுத்துருக்கான், இவ்வளவுதான் கொஸ்டின், நீங்க எடுத்து பார்த்துக்கலாம். புரிஞ்சுல? அதே மாதிரி எவ்ரி ஏரியா வில் ஹேவ் ஒன்லி பர்டிகுலர் டாபிக்ஸ். ஒன்லி இஃப் யூ ரீட் தீஸ் டாபிக்ஸ், ஐவிசி, வேதிக், மௌரியாஸ், குப்தா, சவுத் இந்தியா, யூ அட்டெண்ட் எனி கொஸ்டின் இன் ஏன்ஷியன்ட் இந்தியா. You can attend any question in ancient India. Take previous year question paper and see. Indus Valley பத்தி கேட்பான், அவ்வளவுதான்.
ஆனா நம்மளுக்கு இது எல்லாமே படிக்க தேவையில்ல. ஏன் நம்ம எத்தனை கொஸ்டின் எழுத போறோம் ஏன்ஷியன்ட் இந்தியால? 2 கொஸ்டின் எழுத போறோம். இல்ல சார் நான் 3 கொஸ்டின் எழுத போறேன்னா கூட அப்ப இங்க 2 தான் எழுத போறோம். மிடிவல் இந்தியால 2 கொஸ்டின் எழுத போறோம். புரிஞ்சுல? ஏன்ஷியன்ட் இந்தியால 3 எழுதிங்கன்னா மிடிவல்ல 2, ஏன்ஷியன்ட்ல 2 மிடிவல்ல 3. புரிஞ்சுல? சோ உங்க ஏன்ஷியன்ட் இந்தியால இதை மட்டும் படிச்சிட்டீங்கன்னா you can attempt all the 3 questions. புரிஞ்சுல? சோ இந்த அட்வான்டேஜ் வேற எந்த ஆப்ஷனுக்கும் கிடையாது. ஏன்னா எந்த ஆப்ஷனும் வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் கிடையாது. ஸ்பில் ஓவர் ஆகும், இங்க இருந்து இங்க போகும், இங்க இருந்து இங்க போகும். So there is a connection and confusion between different areas. இது அப்படி கிடையாது. ஹிஸ்டரியை நானே நடத்துறது பாத்தீங்கன்னா சில பேட்சுக்கு ஏன்ஷியன்ட் இந்தியால இருந்து கிளாஸ் ஆரம்பிப்பேன், சில பேட்சுக்கு மிடிவல் இந்தியால இருந்து கிளாஸ் ஆரம்பிப்பேன். எந்த கன்ஃபியூஷனும் வராது. பிகாஸ் இட் இஸ் லைக் a story we are going. சில கிளாஸ்க்கு எடுத்தோடனே வேர்ல்டு ஹிஸ்டரி தான் ஆரம்பிக்க போறேன். உங்களுக்கு வேர்ல்டு ஹிஸ்டரி தான் ஆரம்பிக்க போறேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி எந்த ஹிஸ்டரியும் தெரியாது, எடுத்தோடனே வேர்ல்டு ஹிஸ்டரி தான் நடத்த போறேன். So you are going to see, you are going to attend my class first. நாளைக்கு என்னோட கிளாஸ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ், you know? Don't know. Yes or no? Do you know? First class is my class. Always history, always first is my UPSC எடுத்தோனே first history question தான். எப்பவுமே என்னோட கிளாஸ் தான் எல்லா பேட்ச்லயும் first. So that is the point. So don't worry about history. If you have chosen history to be the option, I am responsible for your mark. But what are the 2 conditions? Condition number 1, you have to be present in the class 100%. Condition number 2, whatever I am telling, you follow. These are the 2 conditions. Any doubt with this? ஆமா, வேற என்ன கேள்வி கேட்கணுமா? எக்ஸ்ட்ரா மார்க் வந்துச்சு. எக்ஸ்ட்ரா என்ன மார்க்பா? 250 தான் முன்னாள் மார்க். ஆமா, 300 அதெல்லாம் வந்துச்சு. 300னா பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே சேர்த்து தானே 300 வரும். Paper 1 is 250 marks. No, paper 1. Paper 2 also we have, no. So paper 1 250, paper 2 250, total is 500. இந்த 500 மார்க்கு தான் 300 ல வாங்குறாங்க. It's not extra mark. Total optional mark is 500. Highest mark people get is 300 in any option. இந்த வருஷம் 250 வாங்கினால IAS. அப்ப 500 மார்க்குக்கு 250 வாங்குறாங்களே என்னமா? IAS. சார் அப்ப 500க்கு 250 கூட வாங்க மாட்டாங்களா? வாங்க மாட்டாங்க. சார் அப்ப எவ்வளவு சார் வாங்க? 200 220 தான். புரிஞ்சுல உங்களுக்கு? ஆமா, ஐஏஎஸ் படிப்பு அவ்வளவு ஈஸியா கஷ்டமா? ஈஸி மாதிரி கஷ்டம். புரிஞ்சாலே உங்களுக்கு? அதனால don't worry about anything. We will take care all. We know how to do with all these things. Syllabus I will complete in 80 days. 80ல இருந்து 100 நாள்ல ஹிஸ்டரி உங்களுக்கு ஐஏஎஸ் மார்க் வாங்குற அளவுக்கு ஹிஸ்டரி. சார் நீங்க ஹிஸ்டரியில நான் பிஹெச்டி பண்ற அளவுக்கு ஹிஸ்டரினா அதெல்லாம் தேவை கிடையாது. தேவையில்லாத ஆணியை புடுங்காம இருந்தாலே ஐஏஎஸ் பாஸ் பண்ணிடலாம். நிறைய பேர் விட மாட்டான், கீழே நடந்து போவான், அங்கே ஏதாச்சும் ஒரு ஹிஸ்ட்ரி எழுதிருப்பான், இதை பற்றி ரிசர்ச் பண்ண உட்காந்து 3 நாள். இதுபடி எதுவுமே நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புரிஞ்சா இல்லையா? கரெக்டாக கிளாஸுக்கு வரீங்க, நடத்துறது மட்டும் கேட்டுக்கிறீங்க, 100% சக்ஸஸ் இஸ் கேரண்டி. எனி அதர் டவுட் யூஆர் ஹேவிங் ப்ளீஸ்? எனி அதர் திங்? வேற சந்தேகம் ஏதாச்சும் இருக்கா? சொல்லுங்க. யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ்? Very nice. How many just my understanding? Forget about in the class பத்தி feedback வேண்டாம். I don't want to take any feedback here. நார்மலாவே ஹிஸ்டரினா யாருக்கு சார் இது இருக்கு? புரியாது சார். அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க கிளாஸ் முன்னாடி வரைக்கும்? இப்போ கிளாஸ்க்கு அப்புறம் நீங்க அதை பத்தி கவலை விடுங்க. யாருக்கு நல்ல ஹிஸ்டரி டீச்சர் இருந்தாங்க ஸ்கூல் காலத்துல? நல்ல ஹிஸ்டரி டீச்சர் யாருன்னா இருந்தாங்களா? இத்தனை பேருக்கு இருக்காங்கிறது எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கேம்மா. இத்தனை பேருக்கு ஹிஸ்டரி நல்ல டீச்சரா இருந்தாங்க ஸ்கூல்ல. ஓ, ஏதோ நல்ல ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க இல்ல? மகிழ்ச்சி. யாருக்கு அந்த ஹிஸ்டரியை பார்த்தாலே கோவம் வர மாதிரி ஒரு டீச்சர் இருந்தாங்க? அடா கொடுமை. வாங்கப்பா, ஒருத்தர் தானா? வேற என்னாச்சும்? சரி, பார்ப்போம். We'll see you all the very best. God bless you. Any doubt if you have, you can ask. Otherwise, we'll conclude.